கட்லெட் மீல் ப்ரிப் பண்ணி வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக்கும் கட்லெட்டு. நான் இங்கே டியூனா ஃபிஷ் யூஸ் பண்ணுறேன். ஃபிஷ்ஷில் பெப்பரும் சால்ட்டும் போட்டு குக் பண்ணி ஷ்ரெட் பண்ணி மாற்றி வைக்கணும். பொட்டேட்டோ பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வைக்கணும். பொடிசாக நறுக்கின வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகு, கருவேப்பிலை, உப்பு போட்டு சாட்டேஜ் பண்ணி நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷும் போட்டு பொட்டேட்டோயும் போட்டு பெப்பர், ஃபிஷ்ஷுங்கிறதுனால பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். பெப்பரும் போட்டு இது கையால் நல்லா பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி ஆக்கணும். நமக்கு பிடிச்ச ஷேப்புக்கு மாற்றி அதை எக்கில் போட்டு மறுபடியும் அதை ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸால் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். கட்லெட் வேணுன்னா உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணலாம். நான் இங்கே ஷாலோ ஃப்ரை ஆக்கும் பண்ணுறேன். நான் அவகேடோஸ் ஆயிலாக்கும் யூஸ் பண்ணுறேன். ஆயில் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கட்லெட்டும் பெருக்கி வச்சு 2 சைடும் நல்லா செவக்குத வர மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். எங்களுக்கு எப்போவுமே சாதத்தோட லஞ்சுக்கு தான் கட்லெட்டு பிடிக்கும். கட்லெட்டோட காம்பினேஷன் எப்போவுமே புளிശ്ശേരി மோர் குழம்பாக்கும். இதாக்கும் இன்றைக்கி எங்களோட லஞ்சு.